ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தாஸ் கிச்சன். இன்றைக்கி தாஸ் கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னா மாட்டோட வால் கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். தேவையான அளவு மாட்டோட வால் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், உப்பு, கரம் மசாலா, மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பட்டை லவங்கம் போட்டு அதுக்கப்புறமா பச்சை மிளகா போட்டிருக்கேன். நான் 2 தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதுலேயே மசாலா கூட சேர்த்து போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டா இதாங்க மசாலா. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். எண்ணெய் போட்டு குக்கரில் நான் எண்ணெய் போட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தியா வால் கிரேவிக்காக வால், அந்த வால் கூட இதிலே போட்டு இந்த பீஃப், இந்த மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம். நான் 10 விசில் வச்சேன். எனக்கு வெந்துருச்சு. கறி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. தாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.